வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஏப்ரல் 22 மற்றும் 23ஆம் தேதிகளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நோட்ஸ் எல்லாமே கீழே PDF டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதிலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் குயிசஸ் நடத்திட்டு வரோம். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, எங்குள்ள ஷேக்கா ஜீல் பறவைகள் சரணாலயம் ராம்சார் தளமாக அறிவிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் உத்தரப்பிரதேசம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, உத்தரப்பிரதேசத்தில் அலிகார் மாவட்டத்தில் இந்த ஷேக்கா ஜீல் அப்படிங்கிற பறவைகள் சரணாலயம் இருக்குது. அது இந்தியாவுடைய 99வது ராம்சார் தளமாக அறிவித்திருக்காங்க. இதை அறிவித்தது யார் அப்படின்னா, மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சரான பூபேந்தர் யாதவ் அப்படிங்கிறவர் தான். இந்தியாவிலேயே அதிக ராம்சார் தலங்கள் இருக்கிறது நம்ம தமிழ்நாட்டில் தான். தமிழ்நாட்டில் 20 ராம்சார் தலங்கள் இருக்குது. ராம்சார் தலம் அப்படின்னா என்ன அப்படின்னா, 1971ஆவது ஆண்டு பிப்ரவரி 2ஆம் தேதி ஈரானுடைய ராம்சார் அப்படிங்கிற பகுதியில் ஒரு ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க. என்னென்னா, சுற்றுச்சூழலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதிகளை நம்ம ராம்சார் தலம் அப்படிங்கிற அங்கீகாரம் கொடுத்து அதை பாதுகாக்கணும் அப்படிங்கிறது தான். அதனுடைய அடிப்படையில் தான் இந்த மாதிரி இந்தியாவில் இதுவரைக்கும் 99 இடங்களை ராம்சார் தலமாக அறிவித்திருக்காங்க. அடுத்தது, இந்தியாவின் 95வது செஸ் கிராண்ட் மாஸ்டர் ஆனவர் யார்? இதற்கான ஆன்சர் அரோன்யக் கோஷ். இப்போ பார்த்திங்க அப்படின்னா, இந்தியாவுடைய 95வது செஸ் கிராண்ட் மாஸ்டராக அரோன்யக் கோஷ் அப்படிங்கிறவர் ஆயிருக்காரு. இதற்கு முன்னாடி இந்தியாவுடைய 94வது செஸ் கிராண்ட் மாஸ்டராக மயங்க் சக்கரவர்த்தி அப்படிங்கிறவர் ஆகியிருந்தார். அதுக்கடுத்தது 93வது செஸ் கிராண்ட் மாஸ்டர் பட்டம் ஆரோ டெங்லா அவர்களுக்கு கிடைத்திருந்தது. அப்புறம் 92வது கிராண்ட் மாஸ்டர் பட்டம் ஆர்யன் வர்ஷ்னி அவங்களுக்கு கிடைத்திருந்தது. அடுத்தது 91வது கிராண்ட் மாஸ்டர் பட்டம் VS ராகுல் அவருக்கு கிடைத்திருந்தது. இவங்க பேரெல்லாம் ரொம்ப முக்கியமானது. சிம்பிளாக இந்தியாவுடைய 92வது கிராண்ட் மாஸ்டர் பட்டம் வென்றது யார் அப்படின்ற மாதிரியே கேட்டுருவாங்க. ஓகே, அடுத்தது, இந்தியாவில் முதல் முறையாக ஒமேகா பால் என்ற புதிய விளையாட்டை அறிமுகம் செய்த நிறுவனம் எது? இதற்கான ஆன்சர் IIT மெட்ராஸ். இந்த ஒமேகா பால் அப்படிங்கிறது 3 அணிகள் விளையாடுற கால்பந்து போட்டி. பொதுவாகவே கால்பந்து போட்டியில் 2 அணிகள் மட்டும்தானே விளையாட முடியும். இது 3 அணிகள் விளையாடுற கால்பந்து போட்டி. அடுத்தது, 2009 ஜனவரி 1 முதல் பிறந்தவர்களுக்கு புகையிலை தடை செய்த நாடு எது? இதற்கான ஆன்சர் பிரிட்டன். பிரிட்டனில் பார்த்திங்க அப்படின்னா, 2009 ஜனவரி 1க்கு பிறகு பிறந்தவங்களுக்கு சிகரெட்டு, அதே மாதிரி இந்த புகையிலை இது எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி தடை விதிச்சிருக்காங்க. இதற்காக இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா, புகையிலை இல்லாத ஒரு தலைமுறையை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா இப்போ அடுத்த தலைமுறையாவது கொஞ்சம் கொஞ்சமாக புகையிலை இல்லாமல் உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் இதோடைய நோக்கம். இதே மாதிரி இந்த மாதிரி தலைமுறை அடுத்த ஒரு தலைமுறைக்கு புகைத்தலுக்கு தடை விதித்த உலகின் முதல் நாடு எது அப்படின்னா மாலத்தீவு. நம்ம கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி கரண்ட் அஃபேர்ஸில் கூட பார்த்துருப்போம். 2007 ஜனவரி 1க்கு பிறகு பிறந்தவங்களுக்கு அங்கே புகையிலை தடை பண்ணுறாங்க. அடுத்தது, ஐநா சபை இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 2026 எவ்வளவாக இருக்கும் என கணித்துள்ளது? இதற்கான ஆன்சர் 6.4%. இப்போ பார்த்திங்க அப்படின்னா, ஐநா சபை இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி ஒவ்வொரு ஆண்டும் எவ்வளவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கணிப்பாங்க. பொதுவாகவே வேற ஒரு அமைப்பு கணிக்கும்போது ஒரு நிதி ஆண்டுக்கு எவ்வளவு இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் கணிப்பாங்க. ஆனால் நம்ம ஐநா சபை கணிக்கும்போது ஒவ்வொரு ஆண்டுக்கும் எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கணிப்பாங்க. அப்போ அவங்க 2025ஆவது ஆண்டு இந்தியாவுடைய பொருளாதாரம் 7.4% வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நடந்துட்டு இருக்க ஆண்டு 6.4% வளரும் அப்படின்ற மாதிரி கணிக்கிறாங்க. அப்புறம் அடுத்த ஆண்டு 2027ஆவது ஆண்டு அது 6.6% வளரும் அப்படின்ற மாதிரி கணிக்கிறாங்க. அடுத்தது, லாரியஸ் உலக விளையாட்டு விருதுகள் 2026 எங்கு வழங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் மேட்ரிட். இப்போ பார்த்திங்க அப்படின்னா, லாரியஸ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விருது. உலக அளவில் அனைத்து விளையாட்டுகளையும் உட்பட்டு வழங்குகிற ஒரு விருது. இப்போ ஃபிஃபா எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா, ஃபிஃபா சிறந்த வீரர்களுக்கான விருது, சிறந்த வீராங்கனைக்கான விருதெல்லாம் கொடுப்பாங்க. அது கால்பந்தில் சிறந்த வீரர் யார், கால்பந்தில் சிறந்த வீராங்கனை யார், அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஆனால் இந்த லாரியஸ் விருது பார்த்திங்கன்னா பொதுவாக எல்லா விளையாட்டையும் உள்ளடக்கியது தான் இது. இதில் சிறந்த வீரர் விருது ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த டென்னிஸ் வீரரான கார்லோஸ் அல்கராஸ் அவர்களுக்கு வழங்கியிருக்காங்க. சிறந்த வீராங்கனை விருது பெலாரஸ் நாட்டை சேர்ந்த வீராங்கனையான டென்னிஸ் வீராங்கனையான அரினா சபலன்கா அவங்களுக்கு வழங்கியிருக்காங்க. சிறந்த அணி இதுக்கான விருது பார்த்திங்கன்னா பிரான்ஸ் நாட்டுடைய கால்பந்து அணியான பாரிஸ் செயின்ட் ஜெர்மெயின் அப்படிங்கிற அணிக்கு வழங்கியிருக்காங்க. இந்த விருது எங்கே வழங்கியிருக்காங்க அப்படின்னா ஸ்பெயினுடைய தலைநகரான மேட்ரிட்டில் தான் வழங்கியிருக்காங்க. அடுத்தது, எந்த ஆண்டுக்குள் இந்தியாவில் அனைத்து மாவட்டங்களிலும்
இரத்த வங்கிகள் அமைக்க இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டது? இதற்கான ஆன்சர் 2026 டிசம்பர். அதாவது பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் இப்போது 10% மாவட்டங்களில் இரத்த வங்கிகள் எதுவுமே இல்லை அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அப்போ இந்த இரத்த வங்கிகளில் பொதுவாக என்னென்ன பணிகள் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒருத்தங்களுடைய இரத்தத்தை பரிசோதனை பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒருத்தங்க ரத்தம் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை சேகரிப்பாங்க, அப்புறம் அதை பத்திரமாக சேமிப்பாங்க, அப்புறம் அவங்கக்கிட்ட என்ன இரத்த வகைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஆவணப்படுத்தி வைப்பாங்க. இதெல்லாம் பணிகள். அடுத்தது, தன் பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்த டிம் ஹூக் எந்த நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி? இதற்கான ஆன்சர் ஆப்பிள் நிறுவனத்துடைய சிஇஓ ஆன டிம் ஹூக் அவருடைய பதவியை ராஜினாமா பண்ண போகிறதாக அறிவித்திருக்காரு. இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இவர் இந்த ஆண்டு செப்டம்பர் 1ஆம் தேதி தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்கிறாரு. 2011ஆவது ஆண்டு ஸ்டீவ் ஜாப்ஸ் அவர் பதவி விலகினது பிறகு ஆப்பிள் நிறுவனத்துடைய தலைமை செயல் அதிகாரியாக இந்த டிம் ஹூக் ஆனார். அதுக்கப்புறம் இப்போ அவர் பதவி விலக போகிறாரு, அதாவது ராஜினாமா பண்ண போகிறாரு. அடுத்தது, 2026 இளம் உலகத் தலைவராக அங்கீகரிக்கப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் ஆத்தர் லா. இது என்ன அப்படின்னா, இவர் எந்த ஒரு நாட்டுடைய தலைவர் கிடையாது. ஆனால் இவங்க இப்போ இருக்க முக்கியமான பிரச்சனைகளுக்கு சிறப்பான தீர்வுகளை கொடுப்பாங்க. அப்போது இவங்களை அங்கீகரிப்பாங்க. இப்போ இருக்கிறதுலையே ஒரு இளம் தலைவராக நம்ம இவரை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அங்கீகரிப்பாங்க. அப்படி இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, நகர்ப்புற நெரிசல் மற்றும் இடப்பற்றாக்குறை இந்த சவால்களை எல்லாம் தீர்க்கிறதுக்காக கணித மேம்படுத்துதல் அப்படிங்கிற நுட்பத்தை பயன்படுத்தியிருக்காரு. அதே மாதிரி ஆசிய நகரங்களில் நிலவர இட நெருக்கடிக்கு தீர்வும் வழங்கியிருக்காங்க. அதே மாதிரி நவீன நகரங்களுடைய உடைமைப்பில் இவருடைய பங்கு இப்போவும் இருக்குது. இவருக்கு இந்த இளம் உலகத் தலைவர் அப்படிங்கிற அங்கீகாரம் கொடுத்த அமைப்பு உலக பொருளாதார மன்றம். அடுத்தது, கலமாரியா கரோஎன்சிஸ் என்ற புதிய பாம்பு வகை எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் மேகாலயாவில் இதை இப்போ கண்டுபிடித்திருக்காங்க. அங்கே இருக்கிற காரோ மலைப்பகுதிகளில் இதை கண்டுபிடித்திருக்காங்க. அடுத்தது, 2026 ஜூனியர் துப்பாக்கி சுடுதல் உலகக்கோப்பை போட்டி எங்கு நடைபெறுகிறது? இதற்கான ஆன்சர் கெய்ரோ அப்படிங்கிறது எகிப்துடைய தலைநகர். அங்கே தான் இந்த போட்டி இப்போ நடைபெறுது. இந்தியாவிலிருந்தும் வீரர்கள் பங்கேற்கிறாங்க. வெள்ளி, வெண்கலம் எல்லாம் இது வரைக்கும் ஜெயிச்சிட்ருக்காங்க. முக்கிய தினங்கள் பார்க்கலாம். உலக படைப்பாற்றல் மற்றும் புத்தாக்க தினம், இது ஏப்ரல் 21ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் உலக முன்னேற்றத்திற்காக படைப்பாற்றலை பயன்படுத்துதல் அப்படிங்கிறது தான். அதுவே உலக படைப்பாற்றல் மற்றும் புத்தாக்க வாரம் அப்படிங்கிறது ஏப்ரல் 15ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரைக்கும். அடுத்தது, உலக பூமி தினம் அல்லது உலக புவி தினம் அப்படிங்கிறது ஏப்ரல் 22ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் நமது ஆற்றல் நமது பூமி அப்படிங்கிறது தான். அடுத்தது, உலக ஆங்கில மொழி தினம், இது ஏப்ரல் 23ஆம் தேதி. இது வில்லியம் ஷேக்ஸ்பியர் இருக்கார்ல, அவருடைய பிறந்தநாள் தான் இது. அவருடைய இறந்த நாளும் இது தான். அவர் 1564ஆவது ஆண்டு ஏப்ரல் 23ஆம் தேதி பிறந்தார். அதே மாதிரி 1616ஆவது ஆண்டு ஏப்ரல் 23ஆம் தேதி மரணமடைந்தார். இவர் இங்கிலாந்து சார்ந்த ஆங்கில எழுத்தாளர். அடுத்தது, உலக புத்தகம் மற்றும் காப்புரிமை தினம், இது ஏப்ரல் 23ஆம் தேதி. 2026ஆவது ஆண்டு யுனெஸ்கோ அமைப்பு உலக புத்தக தலைநகரம் அப்படின்னு எந்த பகுதியை அறிவித்திருக்காங்க அப்படின்னா, மொராக்காவுடைய தலைநகரான ரபாத் அப்படிங்கிற பகுதியை தான் அறிவித்திருக்காங்க. ஒவ்வொரு ஆண்டும் யுனெஸ்கோ அமைப்பு இந்த ஆண்டு இந்த இடம்தான் உலக புத்தக தலைநகர் அப்படின்ற மாதிரி அறிவித்து அங்கே நிறைய புத்தக கண்காட்சிகள்லாம் நடத்துவாங்க. அந்த மாதிரி இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா மொராக்கா நாட்டுடைய தலைநகரான ரபாத்தை தேர்வு பண்ணியிருக்காங்க. ரிவிஷன் பார்க்கலாம். எங்கு உள்ள ஷேகா ஜீல் பறவைகள் சரணாலயம் ராம்சார் தலமாக அறிவிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் உத்தரப்பிரதேசம். அடுத்தது, இந்தியாவின் 95வது செஸ் கிராண்ட் மாஸ்டர் ஆனவர் யார்? இதற்கான ஆன்சர் ஆரோன்யக் கோஷ். அடுத்தது, இந்தியாவில் முதல் முறையாக ஒமேகா பால் என்ற புதிய விளையாட்டை அறிமுகம் செய்த நிறுவனம் இது? இதற்கான ஆன்சர் ஐஐடி மெட்ராஸ். அடுத்தது, 2009 ஜனவரி 1 முதல் பிறந்தவர்களுக்கு புகையிலை தடை செய்த நாடு எது? இதற்கான ஆன்சர் பிரிட்டன். அடுத்தது, ஐநா சபை இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 2026 எவ்வளவாக இருக்கும் என கணித்துள்ளது? இதற்கான ஆன்சர் 6.4%. அடுத்தது, லாரியஸ் உலக விளையாட்டு விருதுகள் 2026 எங்கு வழங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் மேட்ரிட். அடுத்தது, எந்த ஆண்டுக்குள் இந்தியாவில் அனைத்து மாவட்டத்திலும் இரத்த வங்கிகள் அமைக்க இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டது? இதற்கான ஆன்சர் டிசம்பர் 2026. அடுத்தது, தன் பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்த டிம் ஹூக் எந்த நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி? இதற்கான ஆன்சர் ஆப்பிள். அடுத்தது, 2026
இளம் உலகத் தலைவராக அங்கீகரிக்கப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் ஆர்த்தர் லா. அடுத்தது கலமாரியா கேரோயென்சிஸ் என்ற புதிய பாம்பு வகை எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் மேகாலயா. அடுத்தது 2026 ஜூனியர் துப்பாக்கி சுடுதல் உலகக்கோப்பை போட்டி எங்கு நடைபெறுகிறது? இதற்கான ஆன்சர் கெய்ரோ. அடுத்தது போன வீடியோவில் நம்ம ஒரு ப்ரீவியஸ் இயர் கேள்வி கேட்டிருந்தோம். அதற்கான ஆன்சர் பார்க்கலாம். இங்கே 4 சட்டங்கள் கொடுத்துருக்காங்க, அதோடைய வரிசை கேட்குறாங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 1423 அப்படிங்கிறது. முதல்ல மகப்பேறு நிதியுதவி சட்டம் கொண்டு வந்திருந்தாங்க, 1961 கொண்டு வந்திருந்தாங்க. இரண்டாவதாக சட்ட பணிகள் ஆணைக்குழு சட்டம், இது பார்த்திங்கன்னா 1987 கொண்டு வந்திருந்தாங்க. மூன்றாவதாக மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உத்தரவாத திட்டம், இது பார்த்திங்கன்னா 2005 கொண்டு வந்திருந்தாங்க. அடுத்ததாக கல்வி உரிமை சட்டம் 2009 கொண்டு வந்திருந்தாங்க. ஓகே, இது நிறைய பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க, எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். இன்றைக்கான கேள்வி, கீழ்கண்டவற்றில் கூட்டாட்சி முறை பற்றி கூறிய சட்டம் எது அப்படிங்கிறது தான் கேள்வி. இதற்கான ஆப்ஷன்ஸில் வந்து நீங்கள் கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்கள். ஆப்ஷன் ஏ இந்திய அரசாங்க சட்டம் 1919, ஆப்ஷன் பி இந்திய அரசாங்க சட்டம் 1935, ஆப்ஷன் சி இந்திய கவுன்சில் சட்டம் 1893, ஆப்ஷன் டி இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் ஆர்டிக்கிள் 248. ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கரெக்டாக கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.